இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் திருத்தூத பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தை அறிந்து கொள்வோம். இந்த திருமுகம் கிறிஸ்து வாழ்வின் சாசனம் என்று அழைக்கப்படுகின்றது. திருத்தூத பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதியதன் நோக்கம், திருத்தூத பவுல் அங்கிருந்து சென்ற பிறகு யூத மதவாதிகள் கலாத்தியர் சபைக்குள் புகுந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மட்டும் போதாது, மாறாக மோசே நமக்கு தந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும், விருத சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவறாக போதித்தனர். இதற்கு விளக்கம் சொல்லும் விதமாக பவுல் இந்த திருமுகத்தை எழுதினார். பவுலின் விளக்கம், ரட்சிப்பு நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதால் அல்ல, விசுவாசத்தினாலேயே வருகின்றது என்பதை நிலைநிறுத்த பவுல் இந்த திருமுகத்தை எழுதினார். திருமுகத்தின் முக்கிய கருப்பொருள்: 1. விசுவாசத்தினால் நீதிமானாகுதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். நியாய பிரமாணத்தின் கிரியினால் ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதன் மூலமே நீதிமானாக்கப்படுகின்றான் என்பதாகும். 2. கிறிஸ்துவில் சுதந்திரம், ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து நம்மை சட்டத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். அதனால் மீண்டும் அடிமைத்தனத்திற்கு போகக்கூடாது என்பதாகும். 3. ஆவியானவரின் வழிநடத்துதல், லைஃப் பை ஸ்பிரிட். மாம்சத்தின் கிரியைகளை விடுத்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் கனிகளுடன், அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்றவற்றோடு நாம் வாழ வேண்டும். கலாத்தியர் திருமுகத்தை அதிகார வரியாக பார்ப்போம். அதிகாரங்கள் 1, 2. பவுலின் அப்போஸ்தல அதிகாரம். பவுல் தன் போதித்த நற்செய்தி மனிதர்களால் வரவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பட்ட உறுதியான அதிகாரமாகும். தவறான நற்செய்தி போதித்தல், சட்டத்தை பின்பற்ற சொல்வது சாபம் உண்டாகும் என்கின்றார். பேதுருவோடு ஏற்பட்ட முரண்பாட்டை குறிப்பிட்டு புறவினத்தார்கள் சட்டத்தை நம்ப தேவையில்லை என வெளிப்படுத்துகின்றார். இங்கே அதிகாரங்கள் 3 முதல் 4. விசுவாசம் நியாய பிரமாணம். ஆபிரகாம் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆனார், சட்டத்தினால் அல்ல. நியாய பிரமாணம் என்பது கிறிஸ்து வரும் வரை நம்மை வழிநடத்தவும் பாதுகாக்குமே. இப்பொழுது நாம் கிறிஸ்துவால் சட்டத்தின் கீழ் இல்லை. நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகள், அடிமைகள் அல்ல என்பதை இந்த அதிகாரங்களில் விளக்குகின்றார். அதிகாரங்கள் 5 முதல் 6. ஆவியானவரின் வாழ்க்கை. கிறிஸ்து நமக்கு தந்த சுதந்திரத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். விருத சேதனம் தேவையில்லை. மாமிசத்தின் கிரியைகள், அதாவது வேசித்தனம், பகை, கோபம், பொறாமை இவற்றை தவிர்த்து ஆவியானவரின் கனிகளை நாம் வாழ வேண்டும். அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவற்றை பற்றி பவுலடியார் இந்த பகுதியில் விளக்கின்றார். ஒருவன் எதை விதைக்கின்றானோ அதையே அவன் அறுப்பான் என்பதாகும். இறுதியாக திருத்தூத பவுல் கிறிஸ்துவின் சிலுவையை மட்டுமே அவள் மேன்மையை பாராட்டுகின்றார் என்பதை இந்த திருமுகத்தில் நாம் அறிகின்றோம். திருமுகத்தின் முக்கிய வசனமானது, எனினும் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும் என நாம் அறிந்திருக்கின்றோம். ஆதலால் தான் நாமும் சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவராகுமாறு கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் எவருமே இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை. கலாத்தியர் 2 அதிகாரம் இறைவார்த்தை 16 கூறுகின்றார். சுருக்கமாக இந்த திருமுகத்தில் அவர் கூறுவது, ரட்சிப்பு என்பது நாம் செய்யும் கிரியைகளால் அல்ல, அது இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதமும் மீட்பும் ஆகும். விசுவாசிகள் சட்டத்தின் கீழ் அடிமைகளாக வாழாமல் ஆவியானவரின் வழி நடத்துதலில் சுதந்திரமாக வாழ
இந்த திருமுகத்தின் வழியாக திருத்தூத பவுல் நம்மை அழைக்கின்றார். ஆகவே ஒருவன் நீதிமான் என்பது சட்டத்தினால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வதே அவனை நீதிமானாக்கின்றது, அவனை ரட்சிக்கின்றது என்பதன் இந்த திருமுகத்தில் திருத்தூத பவுல் விளக்குகின்றார். மீண்டும் திருபவுலின் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.